இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 4வது வெள்ளிக்கிழமையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பாடுகளை நினைவு கூறுகின்ற இந்நாளில் யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் இயேசுவின் பணியில் ஒரு முக்கியமான திருப்புமுனையை வெளிப்படுத்துகின்றது. அவருக்கு எதிராக எதிர்ப்பு அதிகரிக்கும் பொழுது அவருடைய நேரம், மனிதர்களின் தவறான புரிதல்கள், இயேசுவின் மறைமுகமான உண்மை போன்ற கருத்துக்கள் தெளிவாக பிரதிபலிக்கின்றன. யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் குடில் கொடி திருவிழா ஃபீஸ்ட் ஆஃப் டபர்னாக்கல் நேரத்தில் நடைபெறுகின்றது. இது யூதர்கள் கொண்டாடும் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று. அவர்கள் பாலைவனத்தில் கடந்து செல்லும் காலத்தில் கடவுள் அளித்த பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நன்றி தெரிவிக்கும் விழா. ஆனால் இயேசுவுக்கு இது ஆபத்தான காலமாக மாறுகின்றது. ஏனென்றால் யூத தலைவர்கள் அவரை கொல்ல திட்டமிடுகின்றார்கள். இதற்கு பிறகு இயேசு கலிலேயாவில் செல்கின்றார். யூதர்கள் அவரை கொல்ல வேண்டும் என்று நோக்கமாக இருக்கின்றார்கள். ஆகையால் இயேசு யூதேயா நாட்டில் நடமாட விரும்பவில்லை. ஆனால் யூதர்களின் குடில் கொடி பண்டிகை அந்த நேரத்தில் வருகின்றது. அப்பொழுது அவருடைய இயேசுனுடைய சகோதரர்கள் பண்டிகைக்கு சென்ற பிறகு அவரும் வெளியேறி வெளிப்படையாக அல்லாமல் மறைமுகமாக அந்த திருவிழாவிற்கு சென்று வருகின்றார். இங்கு இயேசு தன்னுடைய செயல்களை மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகின்றார். இயேசுனுடைய சகோதரர்கள் அவரை பற்றிய முழுமையான நம்பிக்கை இல்லாமையால் அவர் யூதேயா நாட்டுக்கு வெளிப்படையாக சென்று வர வேண்டும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இறைமகன் இயேசு தன் தந்தையின் திட்டத்திற்கு ஏற்ப பணிபுரிகின்றார். மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அல்லாமல் இது இயேசு நமக்கு தருகின்ற முக்கியமான பாடமாக இருக்கின்றது. நாம் மனிதர்களுடைய பாராட்டுதலுக்காக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றோம். சில நேரங்களில் கடவுளுடைய கட்டளைகளுக்கும் அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கும் நாம் எதிர்மாறாக செயல்படுகின்றோம். இதுவே காலப்போக்கில் நமக்கு ஒரு பெரிய விபரீதமாக மாறுகின்றது. இங்கு இயேசுவின் அடையாளம் மக்களிடத்தில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. பண்டிகையின் போது மக்கள் இயேசுவை பற்றி விசாரிக்கிறார்கள். எருசலேமில் இருந்த சிலர் இவரை கொல்ல வேண்டும் என்று முயல்கின்றார்கள் அல்லவா? இதோ இவர் வெளிப்படையாகவே பேசி வருகின்றார். ஆனால் யாரும் அவரை பிடிக்க முன்வரவில்லை. இவரை மெசியா என்று ஏற்க தயங்குகிறார்கள். ஆனால் ஒரு சிலர் இவர் நம்முடைய ஊரில் இருந்து வந்தவர் என்று பேசிக்கொள்கின்றார்கள். ஆகவே முழுமையாக இயேசுவை நம்பக்கூடாத மக்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 25, 27 உள்ள வசனங்கள் நமக்கு வெளிப்படையாக காட்டுகின்றது. அதே வேளையில் மக்கள் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். சிலர் அவருக்கு எதிராக பேசுகின்றார்கள். சிலர் அவரை மெசியாவாக ஏற்க தயங்குகிறார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு நமக்கு பதில் தருகின்றார். ஆம், நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்கள். நான் எங்கிருந்து வந்தவன் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் நான் எனக்கு சொந்தமானவனாக வரவில்லை. என்னை அனுப்பியவர் உண்மையானவர்.
நீங்கள் அவரை அறியவில்லை, ஆனால் நான் அறிந்திருக்கின்றேன். ஏனெனில் நான் அவரிடமிருந்து வந்தவன், அவர் என்னை அனுப்பினார் என்று 7ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் நமக்கு தெளிவுபட கூறுகின்றது. இது ஒரு முக்கியமான கருத்தாகும். மக்கள் அவருடைய மனித இயல்பை மட்டும் பார்த்தார்கள். ஆனால் இறைமகன் நான் கடவுளிடமிருந்து வந்தவன் என்பதை அவர்களிடத்தில் எடுத்துரைக்கின்றார். அவர் தன் தந்தையினுடைய திரு திட்டத்தை முழுமையாக அனுப்பப்பட்டவர் என்பதையும் மக்கள் கண்டுகொள்ளாமல் மக்கள் அவரை நிராகரிக்கிறார்கள். இது இயேசுவின் எதிர்ப்பு மற்றும் கடவுளின் நேரம் இன்னும் வரவில்லை என்பதை யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே பார்க்கின்றோம். இவ்வாறு அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவரை பிடிக்க முயல்கின்றார்கள். ஆனால் எவரும் அவர் மேல் கை வைக்கவில்லை. ஏனெனில் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை. அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை என்ற வசனம் யோவான் நற்செய்தியில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக அமைகிறது. இது இயேசுவின் சாவும் உயிர்த்தெழுதலும் கடவுளுடைய திட்டத்தின்படிதான் அந்த நேரத்தில் நாள் நிகழும். மனிதர்கள் திட்டமிட்டாலும் அது இறைவனுடைய காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்ப செயல்படும் என்பதை உணர்த்துகின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் நேரம் சரியானது. நம் வாழ்க்கையில் பலவிதமான ஆவல்களோடு காத்திருக்கின்றோம். தினமும் ஆலயத்திற்கு செல்கின்றோம், ஜெபிக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தினுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் தீர வேண்டும் என்பதை நாம் எண்ணுகின்றோம். ஆனால் இறைமகன் இயேசு அவருடைய நேரத்திற்காக காத்திருந்தார். ஆகவே நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முழுமையான நம்பிக்கை பெற்ற மக்களாக இயேசுனுடைய திட்டத்தின்படி நமக்கு நடக்கும் என்பதை நாம் விசுவசிக்க வேண்டும். இயேசுவை உண்மையாக அறிந்திருக்க வேண்டும். பலர் இயேசுவை ஒரு வகையாக மட்டுமே பார்த்தார்கள். ஒரு நல்ல இறைவாக்கினராக அல்லது இறைமகனாகவும் நம்மை மீட்பதற்காகவும் வந்தவராகவும் இருக்கின்றார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்க வேண்டும். அந்த நம்பிக்கையின்படி நாம் வாழ்கின்றோம் என்றால் இறைவன் அவருடைய நேரத்திற்கு காத்திருந்ததைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் அவர் தைரியம் அளிப்பார். நமக்கு நம்முடைய சோதனைகளில் இருந்து நம்மை மீட்பார் என்ற முழுமையான நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். இதைத்தான் யோவான் நற்செய்தியிலே இயேசு தன்னை தந்தையினால் அனுப்பப்பட்டதாக அறிவிக்கின்றார். நாம் இயேசுவை மிக ஆழமாக சந்திக்க வேண்டுமானால் தினமும் திருப்பலியில் பங்கேற்பது, விவிலியத்தை படிப்பது மற்றும் திருச்சபையின் மறை உண்மைகளை மூலம் நாம் இறைவனை கண்டடைய முடியும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தினுடைய இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் கூடியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த இறை சிந்தனையானது இயேசுவின் நேரம் சரியான நேரம். ஆகவே உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் சரியான நேரம் வரும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். உங்களுடைய துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் தீரும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய விசுவாசத்தின்படி வெளிப்படுத்துகின்றார். ஆகவே நாமும் பொறுமையாக இருப்போம். இறைவன் காத்திருந்ததைப் போல உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய நஷ்டங்களையும் உங்கள் துயரங்களையும் ஆண்டவர் மீட்க வந்தார் என்பதை நீங்கள் நம்பினால் அந்த சரியான நேரத்தில் இறைவன் உங்களுக்கு துணை புரிவார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும்
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.